ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். யூஸ்ஃபுல் டிப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோன்னா, உளுந்து களி எப்படி செய்யலான்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து களியோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. உளுந்து களி யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, பேக் பெயின் உள்ளவங்க சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு நிறையா கொடுக்கலாங்க. அவ்வளோ நல்லது. இப்போல்லாம் நிறையா ஜங்க் ஃபுட் இதுமாரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால எந்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இல்லை. இந்த உளுந்து களியில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் அவங்க ஆரோக்கியமாக நல்லா இருந்தாங்க. ஃப்யூச்சரில் கூட இந்த பேக் பெயின் எதுவும் வராமல் இருந்துச்சுங்க. இந்த உளுந்து களியை குழந்தைங்களுக்கு அல்வா மாரி கூட செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாரி கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த உளுந்து களியில். வாங்க உளுந்து களி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். உளுந்து களி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கீ. நான் அரை மூடி மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, 2 ஏலக்காய். இது வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து கொரன்னு மிக்சியில் தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 கப்பு. தேவையான அளவு நல்லெண்ணெய். கருப்பு உளுந்தில் தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து தாங்க. நான் மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ணியிருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். கட்டி விடாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உளுந்து களி செய்கிறதுக்கு கரெக்டு பக்குவத்துக்கு இருக்குங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கீ கொஞ்சம் கூட தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீ அதிகம் வேணான்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆன பிறகு நம்ம நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நான் 4 ஸ்பூன் மாரி தான் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறைய ஆட் பண்ணிக்கல, கொஞ்சம் கசக்கும். அதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த கசப்பு பிடிக்காது. அதுக்காக தான் நான் நிறைய ஆட் பண்ணிக்கல. நான் கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீயும் ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல உளுந்து மாவு, இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வெறும் உளுந்து தான் எடுத்திருக்கேன். அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கல. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் தான் நான் வெறும் கருப்பு உளுந்து எடுத்து மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கருப்பு உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. நிறைய பேர் வெள்ளை உளுந்து கூட செய்யலாம், ஆனால் கருப்பு உளுந்தில் தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சியே குக் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா கொஞ்சம் கருவிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கணுங்க. லைட்டாக அடி பிடிச்சி கிண்டினா தான் அப்போ உங்களுக்கு ஒரு கிரிப்ஸியாக இருக்கும். அதனால லைட்டாக அடி பிடிச்சா பரவாயில்ல, ரொம்ப ஹையாக அடி பிடிக்கக்கூடாதுங்க. அதனால் இடையில கிண்டி விட்டுக்கிட்டோ இருங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இப்படி கிண்டி விட்றேன். கிண்டி விடும் போது பாருங்கள், லைட்டாக அடி பிடிக்குது. ரொம்ப அடி பிடிக்கல, லைட்டாக தான் அடி பிடிக்குது. அந்த லைட்டாக அடி பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தாங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக கிண்டி விட்டால் போதும். அப்படி லைட்டாக உங்களுக்கு அதில் உள்ள தண்ணிலாம் ட்ரை ஆகி உங்களுக்கு ஒரு கட்டியான பக்குவத்துக்கு வரோங்க. இப்போ பாருங்களேன், ஓரளவுக்கு தண்ணிலாம் சுண்டி அந்த பாருங்கள் கட்டியாக திக்காக ஒரு அளவுக்கு வந்துடுச்சு.
களி வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. லைட்டாக அடி பிடிச்சிருக்கும். அந்த லைட்டாக அடி பிடிச்சதோட கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நான் மூடி போட்டு அப்படியே விட போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சியே விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து கிண்டி விடுங்க. அந்த பாருங்களேன், அழகாக வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, களி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாருங்களேன், லைட்டாக அடி பிடிச்சிருக்கும். அந்த அடி பிடிச்சதோடு கிண்டி விடுங்க. அப்படி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், களி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, களி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். உளுந்து களி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அந்த நெய்யோட ஸ்மெல்லு, அந்த நல்லெண்ணெயோட வாசனை எல்லாமே நல்லா செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.